இது இதே மாதிரி இன்னொரு புராணம், அந்த புராணம் மாதிரியே இன்னொரு புராணம். ஏன்னா முதல்ல சொன்னது பூரா தத்துவ ஞானம். இந்த தத்துவ ஞானத்தை ஒட்டி என்ன செய்யறாரு, புராணத்தை வரிசையாக காட்டிட்டு வர்றாரு. ஏன்னா நீங்கள் புராணமாக பார்த்தாலும் சரி, தத்துவ ஞானமாக பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தீங்கன்னாலும் பெருமானது பரத்துவத்துக்கு இழுக்கில்லை. பரத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் புராணத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க, தத்துவ ஞானத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க என்பதை அறிவதற்காக நமக்கு அடுத்து புராணம் எடுத்துக்காட்டி சொல்றாரு. 73 கண்ணுதல் யோகருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணுறு தேவராதி மெலிந்தவை போறார் மாலான் எண்ணி வேள் மதனை ஏவ எரிவிழித்து எமமான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது போறார். பல்வேறு வகைப்பட்ட அருள்குறி தொழில்களும் அவ்வேடத்தை இன்றியமையாமைக்கு, பல வேடமும் என்னது இன்றியமையாது. எதுக்கு அப்படின்னு கேட்டா கண்ணுதல் யோகிருப்ப. கண்ணுதல் யோகிருப்ப பெருமான் என்ன செஞ்சாரு, யோகத்துல இருந்தார். எப்போ யோகத்துல இருந்தாரு? நாமெல்லாம் யோகத்துல இருக்கணும். ஏன் இருக்கணும்? நம்ம அறிவு விளங்குறதுக்காக யோகத்துல இருக்கணும். அவர் எதுக்கு யோகத்துல இருக்கணும்? இருந்து காட்டும் பொருட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். சடகாதி முனிவர் என்ன செஞ்சாங்க? வேத சாத்திரம் புராணம் விரும்பு அசைவை வைகரி ஆதி திறங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, கரைச்சி குடிச்சாச்சு. ஆனா என்ன ஆகல, தெளிவு பிறக்கல. இந்த பாட்டு இதை சொல்லுது, அந்த பாட்டு அது சொல்லுதுன்னு எல்லாம் தெரியுது. ஆனா என்ன செய்யல, ஒரு எதுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி வருது அப்படின்னா அதுல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையே வரல. நேரம் யாருக்கு போனாங்க? நமக்கெல்லாம் சந்தேகம் வந்தா நம்ம ஆசிரியர்கிட்ட போவோம். அவருக்கு சந்தேகம் வந்தோடனே யார்ட்டு போயிட்டாங்க? அவங்க ஆசிரியர்கிட்ட போயிட்டாங்க. யாரு? பெருமாட்டியே நேரா போயாச்சு. சாமி எல்லா வேதமும் படிச்சாச்சு, எல்லா புராணமும் படிச்சாச்சு, எல்லா ஆகமத்தையும் படிச்சாச்சு. தெளிவு பிறக்கலை. அதுக்குதான் அழகா திருவிளையாடல் புராணத்துல ஒரு பாட்டு இருக்கு. என்னது? ஆர்த்த கடல் தண்ணீர் அருந்தினார்க்கு தாகம் தணிந்திடுமோ. நல்ல பயங்கர தாகம், மடக்குன்னு போய் உப்பு தண்ணி எடுத்து குடிச்சாச்சு இல்லையா? தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, கடல் தண்ணி அடிச்சு மடக்குன்னு குடிச்சாச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு, தாகம் அதிகமாகி போச்சு. சரி, இதுக்கு ஏன் ஓமை இது காட்டணும்? ஓமையெல்லாம் கரெக்டு தான். இந்த ஓமை ஏன் இங்க சொல்லணும்? குருநாதனுடைய உபதேசம் மூலமா கேட்கும் போதுதான் அது அந்த மழை நீர், அதாவது கடல் நீர் வந்து நம்ம குருநாதன் மூலமா நம்மளுக்கு அந்த குடிக்கிற குடிநீரா சொல்லி அதாவது இப்போ தாகம் என்ன தாகம்? ஞானதாகம். உடனே என்ன செய்யுது? பதினா என்ன சார், பசுனா என்ன, பாசம்னா என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு. பூரா புத்தகத்தை எடுத்து எல்லாம் படிச்சாச்சு. சிவபிரகாசம் என்ன சொல்லுது, சிவஞான போதம் என்ன சொல்லுது, திருவுருப்பு என்ன சொல்லுது, எல்லாம் படிச்சாச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஞானத்தை தெளியறதுக்கு புத்தகத்தை படிச்சா குழப்பம் ஜாஸ்தியா போச்சு. இப்ப என்னது, படிக்காதவனே பரவாயில்ல அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும், அதை நீங்க நேரா போய் புத்தகம் படிச்சீங்கன்னா கடல் தண்ணி எடுத்து குடிச்ச மாதிரி, அதே கடல் தண்ணி தான் சூரியனது சந்நிதியில் என்ன ஆகுது, வெப்பமாகும் போது அது என்ன ஆயிடுச்சு, மேல போய் மழை நீரா தங்குது. இப்ப எது நின்றுச்சு,
உப்பு கீழே நின்றுச்சு. உப்பு கீழே நின்றுச்சு. நல்ல தண்ணி மட்டும் என்னவா போச்சு? ஆவியா போய் அப்படியே பறந்து வந்து ஒரு இடத்துல தங்கி வேண்டிய அளவு மழையா பெய்யும். எப்படி பெய்யும்? வேண்டிய அளவு மழையா பெய்யும். அப்போ அந்த மேகம் என்பது யாரு? குருநாதர், ஞானாசிரியர். ஞானாசிரியர் என்னவா வராரு? மேகமா வராரு. அவர் எதை கொண்டு வராரு? கடல் தண்ணி தான் கொண்டு வராரு. கடல் தண்ணி தான். அவர் ஒன்றும் வேற எங்க பூசாரமா கொண்டு வரல. மேகம் கடல் தண்ணியை கொண்டு வர மாதிரி அந்த புத்தகத்தில் இருக்கிறதா குருநாதர் சொல்றாரு. குருநாதர் என்ன செய்யறாரு? புத்தகத்தில் இருக்கிறதான் சொல்றாரு. ஆனா என்ன வேறுபாடு? அது உப்பு நின்று நல்ல தண்ணி மட்டும் வருது. உப்பு நின்றுச்சு, அங்கேயே நல்ல தண்ணி மட்டும் வந்துச்சு. குருநாதர் வழியா வரும்போது குழப்பமெல்லாம் அங்கே நின்றோம், தெளிவு மட்டும் வரும். இந்த பாட்டை இப்படி பார்க்கணையா, இந்த பாட்டை இப்படி பார்க்கணையா, இந்த பாட்டுக்கு இப்படி பொருள் செஞ்சிருந்தாலும் அதை இப்படிதான் பார்க்கணும்னு யார் செய்வா? குருநாதர் தான் செய்வார். நாம போய் பார்த்தா என்ன செய்வோம்? ஒன்றும் புரியாது. அப்போ என்ன ஆகும்? தண்ணி தாகம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி நமக்கு என்ன ஆயிடும்? குழப்பம் ஜாஸ்தியா போயிடும். அப்போ மேகம் அதே கடல் நீரை நன்னீராக்கி தருவது போல குருநாதன் என்ன செய்யறாரு? இந்த உபதேசத்தை எல்லாம் நூல்கள் இருக்கிறதா, குருநாதர் மட்டும் இல்லாதையா சொல்ல முடியும்? எல்லாம் பெருமான் கொடுத்தது தானே, அதைத்தான் கொடுப்பாரு. ஆனா கொடுக்கிற போது எப்படி கொடுப்பாரு? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுப்பார். இப்போ நமக்கு என்ன வேணுமோ அவ்வளவு கொடுப்பார். இந்த அறிவு எவ்வளவு இருக்கும்? போதும் போதும், நீ இதை இப்போ போத படி அப்படின்னு அதை படிமுறையில ஏற்றுவார். படிமுறையில யாரை ஏற்றுவாங்க? குருநாதர் ஏற்றுவார். நம்ம என்ன செய்வோம்? நம்மளெல்லாம் எனக்கு சிவஞான போதம் சொல்லுங்க புரியும் அப்படின்னு எடுத்தோடனே எந்த புத்தகத்தை கொடுக்கணும், முதல்ல எது படிக்கிறதுன்னு கேட்க மாட்டோம். நீங்க என்ன புத்தகம் வச்சிருக்கிறீங்க, கொண்டாங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு எடுத்து படிச்சுட்டு 2 பக்கம் படிச்சுட்டு என்ன செஞ்சிருவான்? புத்தகத்தை வச்சுட்டு நீ அந்த பக்கமே நமக்கு ஆகாதியா, என்னையா புத்தகம் ஒன்றும் புரியல அப்படின்னு மொத்தமா ஏற கட்டிட்டு போயிடுவோம். நம்ம படிச்சா அப்படிதான் இருக்கும் இல்லையா? அதுதான். அப்ப பெருமாள் என்ன செய்யறாருன்னா, அந்த அனைத்து நூல்களையும் கற்ற சனகாதி முனிவர், அனைத்து நூல்களையும் கற்ற சனகாதி முனிவர் என்ன செய்யறாங்க? பெருமான்கிட்ட போய் பெருமானை எல்லாம் படிச்சாச்சு, குழப்பம் தீரலை. குழப்பம் தீரலை என்று சொன்ன உடனே பெருமான் என்ன செய்யறாருங்க? சின்முத்திரையை காட்டுறாரு. இந்த நூலுக்கு கருத்து என்னது? பதிபசு பாசம் என்ற 3ஐ தான் இந்த நூலு சொல்லுகிறது. இந்த உயிர் இயல்பாகவே எதோடு கூடி நிற்கும்? ஆணவம் கண்மம் என்ற பலங்களோடு கூடி நிற்கும். கூடி நிற்கிற உயிர் இந்த பதியினுடைய அருளினாலே என்ன செய்யும்? பாசத்தை விட்டு சிவத்தின் திருவடியை போய் சேரும். இதுதான் சின்முத்திரை. இதுதான் அந்த பாட்டு. என்ன பாட்டு? கல்லாளின் குடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள். கற்ற கேள்வி வல்லார்கள். கற்ற வல்லார்கள் கேள்வி வல்லார்கள். கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும். இவர் என்ன சொன்னாரு? வாக்கு சூக்கும வாக்கு. அவர்கள் உபதேச என்ன வாக்கு? சூக்கும வாக்கு. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கண்ணை மூடி உக்காந்தாரு. பாடம் நடக்குது. கண்ணை மூடி நடந்தா என்னாவது? பாடம் நடக்குது. அவங்களும் கண்ணை மூடி உக்காந்துட்டாங்க. வாதியாரும் கண்ணை மூடி உக்காந்து இருக்கிறாரு, மாணவரும் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறாரு. பாடம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வாக்குல? சூக்கும வாக்குல. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அப்ப பெருமான் பாடம் நடத்தினாரு. அவங்க பாடத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவு நேரம் நடந்துச்சு? கொஞ்ச நேரம் தான் நடந்துச்சு. பாடம் எவ்வளவு நேரம் நடந்துச்சு? கொஞ்ச நேரம். அவங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள யாரு? அதிதீவிர பக்குவம் உடையவங்க. அதிதீவிர பக்குவம் உடைய மாணவர் என்பதனால பெருமான் கண்ணை மூடி ஒரு சில கணங்கள் தான் இருந்தாரு. பாடம் நடந்தது புரிஞ்சிருச்சு. இதுக்குள்ள ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்னது? பெருமான் ஒரு சில கண்ணை மூடினாரு. உலகம் பல யோனிக்கான யோகத்துக்கு போயிடுச்சு. இவருக்கு ஒரு கணம்னா உலகத்துக்கு என்ன ஆகி போச்சு? பல கோடி பிறப்பு ஆகி போச்சு. பல கோடி யோனி பிறப்பு ஆகி போச்சு. அதனால இவர் யோகத்துல இருந்த உடனே பொருள் உலகத்துல இருக்கிற உயிரில் என்ன ஆயிடுச்சு? யோகத்துக்கு போயிடுச்சு. யோகத்துக்கு போனா என்ன ஆயிரும்? சிற்றின்ப புணர்ச்சி நடக்கல. ஆணை பார்த்து பெண்ணுக்கு மயக்கம் வரல, பெண்ணை பார்த்து ஆணுக்கு மயக்கம், எல்லாம் யோகி ஆயிட்டான். ஆணும் பெண்ணு என்ன ஆயிட்டாங்க? யோகி ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆகல? புணர்ச்சி நடக்கல. புணர்ச்சி நடக்கல என்ன ஆகும்? உலகம் இயங்காது. ஏன்னா இவன் பிறக்கணும் இறக்கணும்.
பிறக்கணும், இறக்கணும், வினையை செய்யணும். அப்பதான் இவனுக்கு என்ன வரும்? அனுபவம் நிகழும். அனுபவம் நிகழ்ந்தாதான் இவனுக்கு ஆணவ மனம் தேயும். ஆணவ மனம் தேஞ்சாதான் படிப்படியா ஏறுவான். இவன் யோகியா உட்காந்துட்டான்னு நினைவு வச்சுப்போ, பிறப்பே நடக்கல, சங்க என்ன இல்ல, படைத்தல் தொழில் நடக்கல, பிறகு உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படியா இன்னும் நிறைய பிறவிக்கு வர வேண்டிய உயிர் வரிசையில நிக்குது. பிறவிக்கு வர வேண்டிய உயிர்லாம் வரிசையில நிக்குது. இவனெல்லாம் என்ன போயிட்டான்? யோகத்துல நின்னானா நான் எப்படியா படைக்கிறது? திருமால், ஏன் நீ படைச்சாதாயா நான் காப்பாற்றணும், எனக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை. அவர் என்ன செஞ்சாரு? சும்மா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உட்காந்தாரு. ஒரே நிமிஷம் இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே உலகம் அப்படியே சம்பிச்சு போச்சு. உடனே என்ன செஞ்சாங்க? எல்லாம் கூடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. எங்க? திருமாலுடைய உலகத்துல. திருமாலுடைய உலகத்துல ஐயா இப்படியே போச்சுன்னா நம்ம குழப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது, படைக்கவும் முடியாது, காக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை எழுப்பிடியாங்க. யோகத்துல இருக்கிறால எழுப்பிடணும். யாருங்க எழுப்புறது? யாரும் எழுப்புறது? நானெல்லாம் போக மாட்டேன். ஒவ்வொரு ஆளும் என்ன சொல்றாங்க? நானெல்லாம் போக மாட்டேன். ஐயோ இல்லையா, அவரை போய் யோகத்துல இருக்கிறால எழுப்புன்னு சொல்றேன். என் கதை என்ன வருது? நமக்கெல்லாம் ஆகாதுண்ணா. கடைசி எல்லாம் செஞ்சாங்க. நீயும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். அங்க ஒருத்தர் உட்காந்து இருக்கிறான் பாரு, யாரு? மன்மதன். இருக்கிறதுல அவன் தான் இடிச்சவாய. அவனை கூப்பிடியா, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வா வந்து என்ன செஞ்சாங்க? போய் பெருமான் மேல மலரம்ப விடு. மலரம்ப விட்டினா அவருக்கு என்ன வந்துடும்? போகத்துல ஆசை வந்துருமா? யாரு? மன்மதன் விடுற அம்ப வச்சு பெருமானுக்கு என்ன வந்துருமா? யோகத்துல இருக்கிற பெருமான் போகத்துக்கு வந்துவார் அப்படின்னு இவனுக்கெல்லாம் ஒரு நப்பாசை. வேற வழி என்ன செய்யறதுன்னு தெரியல. அவனுக்கும் தெரியும். ஆனால் இப்ப ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமா இல்லையா? உலகம் இயங்கணும், உலகம் இயங்கணும். இயங்குவதற்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கடைசியா மன்மதன் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? போயாங்க. நானெல்லாம் போக மாட்டேன். அவரு போய் என்ன எழுப்பு சொல்ற? என்ன ஆகும் தெரியுமா? நீ போகலன்னா நான் உன்னை சபிச்சிருவேன். நான் உன்னை சபிச்சிருவேன். நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட சாபம் வாங்குறதுக்கு நான் அவர்கிட்டயே போய் தண்டனையை வாங்கிக்கிறேன். ஏன்? அவரு என்னது மோதிர கையால குட்டுப்படுறது. அவர் தண்டிச்சாலே எனக்கு அருள். அவர் தண்டிச்சாலே அவர் உங்கள்கிட்ட எதுக்கே இந்த வம்பு? சரி என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு என்ன செஞ்சான்? போய் பெருமான் முன்பாக மலரம்ப அப்படி விட்டான். விட்ட உடனே பெருமான் என்ன செய்ய? மேல பட்ட உடனே பெருமான் இப்படி மெல்ல கண்ணை திறந்தாராம். ரொம்பலாம் கண்ணை திறக்கல. மோனத்துல இருந்த பெருமானு பார்த்தாரு. மன்மதன் தெரிஞ்சான். மொத்தமே எரிஞ்சு போனான். மொத்தமா எரிஞ்சு போனான். இப்போ பெருமான் கண்ணை விழிச்சிட்டாரு. அவனை எரிச்சாச்சு. பிறகு எனக்கு இங்க உபதேசம் முடிஞ்சிருச்சு. உபதேசம் முடிஞ்சிருச்சு. பெருமான் பார்க்கிறார். உலகமெல்லாம் யோகத்துல நிக்குது. சரி இது என்ன செய்யணும்? இது போகத்துக்கு வரணும். உலகம் எதுக்கு வரணும்? போகத்துக்கு வரணும். அது எப்ப போகத்துக்கு வரும்? இவர் போகத்துக்கு வந்தாதான். இவர் போகத்துக்கு வந்தாதான் அது போகத்துக்கு வரும். அப்ப இவர் யோகத்துல இருந்து எங்க வராரு? போகத்துக்கு வரணும். பெருமாட்டிய திருமணம் செஞ்சாராம். பெருமாட்டிய திருமணம் செஞ்சு யோகத்துல இருக்கிற பெருமான் போகத்துக்கு வந்தார். இப்போ மன்மதம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சு. இப்போ மன்மதம் வந்தாதான் போகம்னு சொன்னா பெருமானுக்கு பெண்ண வந்துடக்கூடாது, போகத்துக்கு வந்துடக்கூடாதா இல்லையா? அந்த கதையெல்லாம் நமக்கு தான், அவருக்கு இல்லை. அதனால என்னாச்சு? மன்மதம் எரிஞ்சு சாம்பலான பிறகு பெருமான் எங்க வந்தான்? போகத்துக்கு வந்தான். அப்ப இவனால ஒரு போகத்துக்கு வரல. உயிரோடு மாற்று கொண்ட கருணையினால யோகத்தில் இருக்கிற பெருமான் போகத்திற்கு வந்தார் என்பது புராணம். பிறகு மன்மதனை அந்த திருமண கோலத்துல பெருமானும் பெருமாட்டி இருக்கும்போது அந்த ரதிதேவி காலில் விழுந்து அழுகிறார். பெருமானை இவர்களெல்லாம் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, நீங்க அருள் செய்யணும்னு சொன்னு உனக்கு மட்டும் அவன் காட்சிப்படுவான் என்று அவன் உயிர்ப்பித்து எட செய்யற பெருமான். இது புராண கதை. அதே கதை தான் இந்த பாட்டு. சரிங்களா? பாருங்க. கண்ணுதல் யோகிருப்ப, கண்ணுதல் யோகிருப்ப, நெற்றிக்கணையுடைய பெருமான் யோகத்தில் இருந்துளி. யோகத்தில் இருந்த பொழுது வேட்கைக்கு காமன் நின்றிட, வேட்கையை கொடுப்பதற்காக காமன் நின்னா. எப்படி நின்னா? அந்த வில்லம்பு மலரம்பை வைத்துக் கொண்டு நின்ற காமன் நின்றிட. விண்ணுற தேவராதி மெலிந்தமை ஓரார், மேலிடத்தில் இருக்கிற தேவர் முதலியோர் மெலிவுற்றதை அறியார். இப்ப பெருமான் யோகத்தில் இருந்த உடனே எல்லாரும் மெலிஞ்சு போயிட்டாங்க. யாரு? திருமால் முதலாக உயிர்கள் வரைக்கும் எல்லாரும் எதுல வந்துட்டாங்க? யோகத்துக்கு வந்தாச்சு. இவன் அம்ப பிடிச்சி நின்றுகிட்டே இருக்கிறான். எப்போ வர்றது எப்போ வர்றதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் எதுக்கு வந்துட்டாங்க? போகத்துக்கு, யோகத்துக்கு வந்துட்டாங்க. மெலிந்தமை ஓரார், மெலிந்தமை ஓரார். மாலான் எண்ணி வேள் மதனை
திருமால் எண்ணி என்ன செஞ்சாரு? வேல்மதன் வில்லம்பை உடைய மண்மதன் என்ன செஞ்சாரு? ஏவை போய் பெருமான் மேலே எப்படியா அந்த அம்பை விட்டுறியா அப்படின்னு ஏவை என்ன செஞ்சாருங்க? எரி விழித்து பெருமான் என்ன செஞ்சாருங்க? கண்ணை அப்படி விழித்து பார்த்தார். எரி விழித்து நெற்றிக்கண்ணை திறந்தார். என்னன்னா காமன் எரிந்து போனான். காமன் எரிந்து போனான். பிறகு என்னாச்சு? அவன் எரிஞ்சதுக்கு அப்புறம் எமமான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து மலையத்துவன் பெற்ற பெருவாழ்வாகிய அம்மையை என்ன செய்தாருங்க? புணர்ந்தார். போகத்துக்கு வந்தார் பெருமாள். உயிருக்கு பேரின்பம் அளித்தல் போறார். அப்ப அதன் பிறகுதான் உயிர்கள் எதுக்கு வந்துச்சு? யோகத்துக்கு வந்துச்சு. அவன் யோகத்தில் இருக்கும் போது உயிர்கள்லாம் யோகத்தில் இருந்தது. அவன் அம்மையோடு கூடுகிற போது உலகமும் என்ன செய்ததுங்க? அந்தந்த பிறவிக்குரிய வகையில சிற்றின்பத்துல ஈடுபட்டது. எனவே உலகம் இயங்கணும்னா அவன் இயக்கணும். அவன் எப்படி இயக்கணும்? அதுவாவே நிக்கணும். நாம போகத்தில் நிக்கணும்னா அவன் போகத்துல நிக்கணும். அவன் போகத்துல நின்னாதான் நம்ம போகத்துல நிற்கும். அவன் எப்படி நிக்கிறானோ அப்படிதான் இது நிற்கும். ஏன்னா அவன் நமக்குள்ள நிக்கிறானா இல்லையா? நமக்குள்ள நிக்கிறான். அதனால அவன் இந்த நிகழ்ச்சியே சான்று. நிகழ்ச்சியே சான்று. பாருங்க, பல பொழிப்புரை பலவேறு வகைப்பட்ட அருள்புரி தொழில்களும் அவ்வேடத்தை இன்றியமையாமைக்கு கண்ணுதல் யோகிருத்தி இருந்துளே உலகத்தின் கண் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று என்பதுவும் உலகனுக்கு உயிருமாய் நின்றவாற்றை இவ்விரு வகை திருவிளையாட்டில் வைது இனிது விளக்கியதும் ஆயிற்று. 2 திருவிளையாட்டு காமிச்சிட்டார். போனது என்னது? நாயகன் கண் நாயகி புயற்ப. இங்க கண்ணுதல் யோகிருப்ப 2 திருவிளையாட்டை சொல்லி உலகுக்கு உயிருமாய் நின்றார். உலகுக்கு உயிரா யார் இருக்கிறா? பெருமான் நிற்கிறான். அப்போ உலகம் இயங்கணும்னா அதுக்குள்ள யார் இருக்கணும்? உயிரை அவனிக்கணும். அவன் உயிரிலிருந்து இயக்கினாதான் உலகம் இயங்கும் என்பதற்கு 2 புராண சான்ற காட்டிட்டார். ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் என ஒருவனே தரித்து கொண்டு நின்றதும் இதனுள் கண்டுகொள்க. செய்யுள் 71. ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நின்றார். அன்றைய வேடம் எல்லாம் அறுபுரி தொழில் என்றும் ஓரான்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? 71. அந்த பாட்டில் இருக்கிற கருத்தும் இதுதான். இந்த பாடல் கருத்தும் இதுதான் என்பதை அறிந்து கொள்க. இவை 2 செய்யுள்களும் மேலதனை கண்கூடாக தெளிவித்து சித்திதான் ஆயினும் அசித்ததனே என்பதனை வலியுறுத்தியவாறு சீகண்ட உருத்தருக்குரிய வடிவங்களும் பெயர்களும் தொழில்களும் முதல்வனுக்கும் ஒப்ப உளது என்பது வாய் சங்கீதையில் கூறப்படுதலே. இப்ப பாருங்க, நம்ம சொன்னக்கூடிய எல்லாமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உரியதாக சொல்லப்படும். அதே தான் யாருக்கு சொல்லப்படும்? பெருமானுக்கும் சொல்லப்படும். உருத்திரர் வேறு, பெருமான் வேறு. ஆனா இந்த புராணம்ல யாருக்கு சொல்லுவாங்க? உருத்திரருக்கும் சொல்லுவாங்க. உருத்திரருக்கும் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அவர் நேரடியாக தொழில் செய்ய மாட்டார். பெருமானை அதித்திட்டு நின்று அவர் தொழில் செய்வார். எனவே பெருமானுக்குரிய வடிவம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உண்டு. பெருமானுக்குரிய குணங்கள் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உண்டு. அவரை இவரைத்தான் பார்க்கணும். அவரை இவரா பார்க்கணும். ஆனா என்னது உண்மையில் அவர் யாரு? பரசிவம் என்பது நாலாந்த பெருவழியில் இருக்கிற பெருமான். நமக்கு அருள் யார் கொடுப்பா? நமக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் கொடுப்பார். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் சரியை கிரியையில நிற்கிறவங்களுக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் அருள் செய்வார். நம்ம பூஜை செஞ்சா பூஜையில அந்த திருமேனியில எழுந்தருள்வது யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான். யாருக்கு? சரியைக்கும் கிரியைக்கும் யோகத்துக்கும். ஏன்னா யோகமும் கிரியும் ஒண்ணுதான், பூஜையில ஒண்ணுதானே. அதனால சரியையாளருக்கும் கிரியையாளருக்கும் யோகிகளுக்கும் அருள் செய்கின்ற திருமேனி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இறைவனது ஆணையின் வழி இறைவனாவே நிற்பாருங்க. நிற்கிறது இறைவனுடைய அருள் தான். ஆனா அது யாரா நிற்கும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரா தான் நிற்கும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எனவே அது முதல்வனுக்கு ஆம் என்க. அற்றாகலின் நன்றோ மீண்டு கூறிய வடிவங்கள் எல்லாம் மாகேஸ்வர மூர்த்தம் 25 வைத்து எண்ணப்பட்டன என்பதும். அப்போ மாகேஸ்வர மூர்த்தம் 25 25 நம்ம பார்த்துக்கலாம். சரி. எனவே இந்த வகையில பெருமான் கொள்ளக்கூடிய அத்துணை வடிவங்களும் என்னது?
அருள் வடிவந்தான். அவன் திருமேனி கொள்வதால இழுக்கு இல்லை, இழுக்கு இல்லை என்பதை இங்கே இதுவரைக்கும் சொல்லிட்டாரு. 74 நாம அடுத்த வகுப்பை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் கொண்டு காதலைக்கு உள்ளமும் போங்கிட அருளார் அடியானவர் வான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் வான்புகள் வளாது பெய்க அடிவளம் சுரக்க மன்னன் கோன் வகை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க ஆன்மர்கள் போங்க நத்தவம் வெண்மல்க வெண்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வெண்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வெண்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்ந்திரு நனாவுடையார் திருவடிகள் சிற்றம்பலம்.